புஷ்பா 2 வந்து மச் அவைட்டட் ரிலீஸ் December 6th. இந்த படம் வந்து போஸ்ட்போன் ஆகி ஃபைனலி December 5th or 6th ரிலீஸ் பண்ண போகிறாங்க. புஷ்பா 2ஓட ட்ரெய்லர் சிம்பிளி சூப்பர் டீசர். புஷ்பா 2ஓட ப்ரமோஸ் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதோட ஆடியோ ரைட்ஸ் வந்து ஆந்திராலே ஹையஸ்ட்டு 60 கோடிக்கு வித்தாச்சு ஆடியோ ரைட்ஸு டோட்டலாக. தட் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கிராசர்ஸ் as far as audio release is concerned. இவர் அல்லு அர்ஜுன் வந்து போயிட்டு பீகாரில் வந்து போய் ப்ரமோட் பண்ணியிருக்காரு. அங்கே ஒரு ஃபேன்ஸ் அவர் பீகாரியில் பேசியிருக்காரு. அதோட டிரான்ஸ்லேஷன் போட்டுட்டுது. அண்ட் லைக் டிபிக்கலி மார்க்கெட்டிங் அ பேன் இண்டியா ஃபிலிம். டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜஸ்லையும் போட்டாங்க. தட் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் சூப்பர். ஒரு 6-7 லாங்குவேஜில் போடுறாங்க மாற்றி. ஸோ அந்த பேன் இண்டியா ஸ்ட்ராட்டஜி இந்த மூவிக்கு சூப்பர்பாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதில் புஷ்பா 2ஓட ஸ்டோரி என்னவா இருக்குங்கிறது ஈஸியாக வந்து கரெக்டாக டீகோட் பண்ண முடியும். ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் திருப்பதியில் இப்போ குண்டடிப்பட்டு அவர் வந்து தப்பிச்சிடுறாரு. சேஷாச்சலம் ஃபாரஸ்ட் உள்ளே போயிடுறாரு. அது யாருன்னு கேட்டால் மக்களோட பேச்சு அது புஷ்பாவாக தான் இருக்கும். புஷ்பா யார்? மாடர்ன் ராபின் ஹுட்டு. அதாவது வந்து பணக்காரங்கிட்டே இது பண்ணி ஏழைக்கு தரவர் தான் புஷ்பா. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் இவரால் இவ்வளோ நன்மை அடைஞ்சிருக்கோம்னு. ஸோ புஷ்பா வந்து நல்லது பண்ணுறவர் தான். அப்போ வந்து இந்த சேஷாச்சலம் ஃபாரஸ்ட்டில் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. 8 புல்லட் குண்டடிப்பட்ட ஒரு ஷர்ட்டு கிடச்சிருக்கு. அந்த ஷர்ட்டு யாருதுன்னு பார்த்தா புஷ்பா. அந்த ஷர்ட்டு மட்டும் தான் கிடச்சிருக்கு, அவரோட பாடி கிடைக்கலன்ட்டு. அடுத்தது பார்த்தா திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரேக்கிங் நியூஸ் வருது. மக்களுக்கெல்லாம் வந்து கெஸ் என்னன்னா, பீப்புள் ஆர் வரிட் அண்ட் கன்சர்ன். நம்மளுக்கு இவ்வளோ நல்லது பண்ண புஷ்பா உயிரோட இருக்காரா இல்லையாங்கிறது தான் மக்களோட கவலை. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பிரேக்கிங் நியூஸ் திரும்பி காமிச்சு ஒரு புலி இதில் ஓடி வரதை காமிக்கிறாங்க. அதோட கண்ணு பார்த்தாலே பயங்கர விகாரமாக இருக்குது அந்த புலி நைட் டயத்தில். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த புலி வந்து 2 ஸ்டெப் போயிடுது. ஒரு மனித உருவம் நடந்து போயிட்டுருக்கு, எப்படி ஷால் போத்தின்ட்டு. அந்த மனித உருவம் திரும்பி பார்த்தா அதுதான் புஷ்பா. ஸோ புஷ்பா வந்து உயிரோடு இருக்காருன்னு. நிஜமாகவே இது வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் இன்ட்ரோ. அதில் பார்த்தா வந்து அல்லு அர்ஜுனோட ஐஸ் வந்து அவ்வளோ ஸ்பார்க்லிங்காக இருக்குது. இன்னொன்று, இந்த மூவிக்கு போட்ட எஃபர்ட் ஆந்திராவில் ஒரு பழங்காலத்து சிவன் கோவிலில் தான், யகந்தா அந்த சிவன் கோவிலில் தான் எடுத்திருக்காங்க. இந்த சிவன் கோவில் வந்து ரொம்ப 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 வித்தியாசப்பட்ட சிவன் கோவில். எனக்கா இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆகம சாஸ்திரத்தில் கட்டின ஒரு சிவன் கோவில். அதாவது இந்த கோவிலோட அம்சம் என்னென்னா, இது சிவன் விஷ்ணு அம்சத்தில் கட்டப்பட்ட கோவில். சிவன் கோவில் வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்தில் 15th century டெம்பிள். அந்த கோவிலில் நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கம்மிங் டு த ஓப்பனிங் சீக்வன்ஸ் மேக்கப். புஷ்பா வந்து ஏன் வந்து கேஜிஎஃபோட லிங்க் பண்ணாங்க, காந்தாராவோட லிங்க் பண்ணாங்கன்னா, புஷ்பா வந்து இந்த படத்தை வந்து, அதாவது கேஜிஎஃப் பொறுத்தவரைக்கும் காளி அம்சம் அந்த படம். கேஜிஎஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காளியை பற்றி சொல்கிறது. காந்தாரா வந்து வேறு லெவல். அது வந்து சிவனை பற்றி சொல்கிறது. இந்த துளு கம்யூனிட்டி, இது உண்மையான கதை. அதாவது இந்த ஊரில் நடக்கிறதெல்லாம் எடுத்திருக்காங்க. நிஜமாகவே காந்தாரா பேன் இண்டியா ஃபிலிம் இல்லைனாலும் காந்தாராவுக்கு டெஃபினட்டாக ஆஸ்கர் இட் டிசர்வ்ஸ். ஸோ புஷ்பாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காந்தாராவில் இந்த சிவனையும் கேஜிஎஃப்ல இந்த காளியும் எடுத்து சிவசக்தி அம்சமாக அல்லு அர்ஜுனா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு பாடி லாங்குவேஜ் அவர் அதே மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இந்த சிவசக்தி அம்சமாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஓப்பனிங் வந்து மேக்கப் வந்து காந்தாரா மாதிரிலாம் போட்டிருக்கு. ஒடிசே கதக்கு தான் அந்த மாதிரி போடுவாங்க. இவருக்கு இந்த மாதிரி போட்டிருக்க அந்த மேக்கப் வந்து அவரோட ஃபேஸுக்கு வந்து ரொம்ப நல்லா சூட்டாக இருக்குது. அல்லு அர்ஜுனுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக சூட்டாக இருக்குது அந்த மேக்கப்பு. அப்போது பஞ்ச் டைலாக்ஸ் இந்த மூவியில் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு இதில் வந்து கேட்பாங்க, நீ என்ன பெரிய நெருப்பா ஃபயரா அப்படின்னு ஒரு கேட்குறதுக்கு ஃபாசில் கேட்குறதுக்கு புஷ்பா பதில் சொல்கிறாரு, ஃபயர் இல்லை வைல்டு ஃபயர். நீ என்ன பெரிய நேஷ்னல் லெவலா அப்படின்னு கேட்பான். நேஷ்னல் இல்லை இன்டர்நேஷ்னல். இந்த பஞ்ச் டைலாக்ஸ்லாம் வந்து பாலகிருஷ்ணா வந்து ரிமைண்ட் பண்ணுறது. பாலகிருஷ்ணா ஒரு ஃபேஸை ரொம்ப சீரியஸாக கோமாக வச்சுருந்தா பஞ்ச் டைலாக் சொல்லுவார். புஷ்பா வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸில் சிரிச்சுண்டும் கேஷுவலாகவும் சொல்கிறாரு. ஸோ இந்த மூவியில் வந்து ஹைப்பெல்லாம் ரொம்பலாம் நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். டேட்ஸ் தான் போஸ்ட்போன் பண்ணாங்க. இந்த மூவிக்கும் நம்பர் 8க்கும் ரொம்பவே ராசி உண்டு. அல்லு அர்ஜுனோட பர்த்டே ஏப்ரல் போது தான் இந்த டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. அவர் பர்த் டேட் கூட்டினா 8 வருது. 11:07 AM ரிலீஸ் பண்ணாங்க. அதை கூட்டினா 8 வருது. ஸோ 8ங்கிறது என்ன? அஷ்டாட்சரம் ஓம் நமோ நாராயணன்ற மந்திரம் தான் 8. பஞ்சாட்சரம்ங்கிறது வந்து ஓம் நம சிவாயா. அப்படியே அந்த மூவியில் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட் அண்ட் சென்டிமெண்ட் வந்து சிவனும் விஷ்ணுவும் கலந்ததுன்ட்டு நம்ம ஈஸியாக டிகோட் பண்ணலாம். இன்னொன்று, ராஷ்மிகா மதானாவோட ரோல் வந்து இதில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அதாவது வந்து
லெவல் 1ல் வந்து ஃபஸ்ட் லெவலில் வந்து அந்த ரைஸில் வந்து அவங்களோட ரொமான்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி காமிச்சிருக்காங்க. பட் இதில் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங் ஒய்ஃபாகவும், அதாவது ரஷ்மிகா மந்தானா வந்து ஒரு ஹீரோயினாகவும் தாயாகவும் இவருக்கு புஷ்பாவுக்கு நடிச்சிருக்கிற மாதிரி தான் இந்த இதில் சீக்வலில் இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஊ சொல்றியா மாமா ஊ அன்டே மாமா வந்து வேர்ல்ட் லெவல் ஹிட் சாங். அது ஆண்ட்ரியா பாடி இவங்க சமாந்தா டான்ஸ் ஆனது. சமாந்தாவை இந்த பாட்டுக்கு போடலன்னு ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. அப்போ வந்து புஷ்பா சைடில் சொன்ன வெர்ஷன் வந்து சமாந்தா வந்து பண்ண மாட்டேன்ட்டாங்க, இது இந்த டான்ஸை பாட்டுலன்னாங்க. ஆனால் அப்படி இல்லையா, வந்து சமாந்தா சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு இது எடுக்கிறாங்கன்னு கூட தெரியாது, என்னை அப்ரோச் பண்ணலை, என்னை அப்ரோச் பண்ணியிருந்தா நான் அப்ளைஸ் பண்ணியிருப்பேன்ட்டு வந்து சமாந்தா சொல்லியிருக்காங்க. எனிவே ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கும்னா, கொடுத்த பேன் இண்டியா மார்க்கெட்டிங்க்கும் செல் பண்ண ஆடியோ ரைட்ஸ்க்கும் ஒவ்வொரு சாங் சீக்வன்ஸும் டிஃப்ரென்ஸாக எடுத்ததுக்கும் புஷ்பாங்கிற சாங் வந்து ரொம்ப 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 பெப்பியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் டிஎஸ்பியோட மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது வந்து படத்துக்கு படம் தான் நம்ம ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையில் டிஎஸ்பியோட மியூசிக் ஹாஸ் ராக்டு லிட்ரலி. அப்போது புஷ்பா 2 வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை மேட்ச் பண்ணுவோமானா, என்னோட ஒப்பீனியன் வந்து அவ்வளோ ஹைப் கொடுக்குறதுனாலும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டெஃபினட்டாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலே தான் இந்த படம் இருக்குங்கிறது என்னோட கருத்து. ட்ரெய்லரோட இம்பாக்ட் எப்படி இருந்தது, அந்த பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே இன்க்ளூடிங் பீகார், பாட்னா அண்ட் ஆல் நார்த் இந்தியாவில் இந்த படத்தை ரொம்ப நல்லா ட்ரெய்லரையே ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா, நார்த் இண்டியன்ஸ்க்கும் அப்பீல் பண்ணுற மாதிரி. எனக்கு ஒவ்வொரு ரீஜன் வைஸ் ஆடியன்ஸோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. தெலுங்கு மூவிஸ் எப்படி மாசாக இருக்கும்னா, ஒன்று டான்ஸில் கொரியோகிராஃபியில் தே ஆர் எக்ஸலண்ட்டு, இன்னொன்று வந்து அந்த பஞ்ச் டைலாக்ஸ், இது ஆக்ஷன் சீக்வன்சஸ் சொல்லவே வேணாம். தெலுங்குல வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு ஹீரோவாக காமிக்க மாட்டாங்க, சூப்பர் ஹீரோவாக காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மகதீரால் ஒரு 100 பேர் அடிப்பார். அது மாதிரி வந்து ஹீரோ லெவலுக்கு யாரும் ஈக்குவலாக மேட்ச் ஆக முடியாதுன்ற மாதிரி தான் புஷ்பா 2 எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த மூவியில். பார்ட் 1ஓட பார்ட் 2 ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ஆனால் பார்ட் 2 ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு அதில் வந்து ரைஸ் அதை வந்து அந்த பார்ட் 1 ட்ரெய்லர் பார்த்தபோது இது வந்து ரொம்ப ரொமான்டிக் ஃபிலிமு, அவர் தனியாக இருப்பார், காட்டில் இருப்பார் அப்படின்னு இந்த ஸ்டோரி வந்து முதல்ல பார்ட் 1ல் இருக்குது. ஆனால் பார்த்தா ஸ்டோரி அது கிடையாது. பார்ட் 2ல் வந்து ரூலர் அந்த சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடியவர். ஸோ அந்த ரெட் சாண்டல் சாம்ராஜ்யத்தை இவர் தான் ஆள போகிறவருங்கிறது வந்து பார்ட் 2ல் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் 2 ட்ரெய்லர் பார்ட் 1ஓட நல்லா இருக்குது. பார்ட் 2 வந்து அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கு. இது ஷுவராக பார்ட் 2 எடுத்தது ஒர்த்து தான். ஆக்சுவலாக அல்லு அர்ஜுனோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னா, பாடி லாங்குவேஜில் மட்டும் எந்த வித்தியாசமும் தெரியல பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும். ஆனால் வந்து அவர் வந்து பார்ட் 2ல் வந்து ரொம்ப இன்னும் ஆக்ஷன் பேக்டாக இருக்கும் பார்ட் 1ஓடங்கிறது வந்து பார்ட் 2 டீசர் பார்த்த உடனே தெரியுது. ஸோ பார்ட் 2 வந்து பார்ட் 1ஓட டெஃபினட்டாக இன்னும் அதிக ஆக்ஷன் பேக்டாக இருக்கும். அண்ட் சாங்ஸும் வந்து பார்ட் 1க்கு இட் வில் நாட் பி இன் எனிவே லெஸ். அந்த ப்ரமோவில் வந்து ரொம்ப நல்லா மேட்ச் பண்ணியிருக்காங்க. அர்ஜுனோட ஸ்க்ரீன் பர்சன்ஸ் சொல்லணும்னா ஒரே வார்த்தை தான், நல்லா பிரமிக்க வைக்கிறது. இட் இஸ் ட்ரூலி எலக்ட்ரிஃபையிங். விஷுவல்ஸ் ஃபஸ்ட் பார்ட்டோட நல்லா இருக்கானா, இது வந்து உண்மையாகவே விஷுவல் ட்ரீட்லாம் சொல்லலாம். அந்தளவு விஷுவல்ஸ்க்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட் 1ஓட விஷுவல்ஸ் வந்து என்னென்னா, அந்த டெம்போவை கரெக்டாக விஷுவல்ஸில் மெயின்டைன் பண்ணி எடிட்டிங் அவ்வளோ ஸ்லிக்காக பண்ணதுனால இந்த படம் பார்க்கணுன்ட்டு நம்மக்குள்ளே அந்த ஆசையை தூண்டுது. படம் பார்க்கணும் நம்மக்குள்ளே ட்ரிகர் பண்ணுது. அந்த அளவுக்கு விஷுவல் ட்ரீட் தான். டிஎஸ்பி வந்து ட்ரெய்லரில் எலிவேட் பண்ணுற அளவு மியூசிக் கொடுத்தாங்கன்னா கட்டாயமாக எலிவேட் பண்ணுற அளவு தான் கொடுத்துருக்காரு. பட் நான் கேள்விப்பட்டது த்ரூ அவுட் த மூவியும் அதை தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அந்த பிஜிஎம்மில் வந்து ரொம்ப சேஞ்சஸ்லாம் பண்ணல. எதை ட்ரெய்லருக்கு கொடுத்தாரோ அதை போல் தான் படம் பூர்வமாக மெயின்டைன் பண்ணாங்க. பட் பிஜிஎம் ஸ்கோர் வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லரை பார்த்து ஸ்டோரி இப்படி தான் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமானா, ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 விடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெய்லரையோ செகண்ட் ட்ரெய்லரையோ வச்சு டெஃபினட்டாக ஸ்டோரி இப்படி இருக்கும் நம்ம வந்து ஓரளவுக்கு லீடிங் க்ளூஸ் தர முடியுமே தவிர அல்டிமேட்டாக ஸ்டோரி இதாக இருக்கும். ஏன்னா ஒரு படத்துலேயே வந்து கிளைமேக்ஸ் ட்ரெய்லர்லேயே எல்லாம் கொடுத்துட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெய்லர் போடும்போது என்ன சொல்லுவாங்க, மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்சர்வ் பண்ணுங்க கேர்ஃபுல்லாக, மெயின் ஃபிலிம் yet to be certifiedனு போடுவாங்க ட்ரெய்லரில். அப்போது ட்ரெய்லரில் எதிர்பார்த்ததோட மெயின் ஃபிலிமில் இன்னும் அதிகம் எதிர்பார்க்கலாங்கிறது தான் எந்த ஒரு ட்ரெய்லரோட நோக்கமோ. ஃபர்ஸ்ட் ஆல் ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் சாரோட வலிமை படத்தை வந்து லாஸ்ட் மினிட் வரலாம் 8-10 டீசர் விட்டுருந்தாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ட்ரெய்லரை வச்சு படத்தோட டோட்டல் கதையை ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் இதுதான் இந்த லைன்ஸில் தான் போகுங்கிறது ஷுவராக சொல்ல முடியும். பார்ட் 1லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு பிராண்டுன்னு சொன்னது வந்து கடைசியில் காமெடியாக தான் இருந்தது. அதாவது அந்த வில்லனோட இதுக்கு புஷ்பா 1லேயே என்னை பொறுத்தவரை எடுப்படல. புஷ்பா 2லேயும் வந்து அந்த வில்லனோட மாஸ், அதாவது ஃபாத் ஃபாசில் இஸ் நவ் பிகமிங் மோர் ஆஃப் எ கேரக்டர் ஆக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வேட்டையில் ஒரு ஆக்டிங் பார்த்து நான் அழுதுட்டேன். ஸோ இதில் வந்து அந்த போலீஸ்க்கு வந்து வேறு நார்மல் தெலுங்கு படம்
ஆந்திரா வில்லன் இன்னும் ஃபுல்லாக ஜிஜாண்டிக்காக போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விசாரணை படத்தில் வந்து அந்த வழிக்கத்தில் அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது, இந்த மாதிரி இன்னும் பவர்ஃபுல் வில்லன் பார்ட் 2க்கு ஃபஹத் ஃபாசிலுக்கு பதிலாக வேறு ஏதாவது வில்லனை கேஸ்ட் பண்ணியிருக்கலாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஃபஹத் ஃபாசிலை வந்து வேறு ஏதாவது நல்ல கேரக்டர் ரோலுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். இன்ச்சு டைலாக் நான் ஷுவராக சொல்கிறேன், தெலுங்கு ஆடியன்ஸை பொறுத்தவரைலாம் ஆல்ரெடி மாஸ் தான். எனக்கு அவங்க வந்து தே ஆர் யூஸ் டு இட். தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறதும் நல்லா இருக்குது. ஸோ வந்து நிஜமாகவே வந்து ஃப்ளாட்டாக இல்லை, பஞ்ச் டைலாக்லாம் ரொம்ப மாஸாக தான் இருக்குது. இந்த படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா ரெக்கார்ட் பண்ண போனால் ப்ரீ பாக்ஸ் ஆஃபீஸ் பிஸ்னஸே ரொம்ப நல்லா பண்ணிடுச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் த ட்ரெய்லர் மட்டும் இல்லை, இதில் பண்ண ப்ரமோஸ் தான் ரொம்ப முக்கியம், ப்ரமோஷன்ஸ். ஸோ அந்த ப்ரமோஷன்ஸ் பேஸ் பண்ணி நிச்சயமாக அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பா 1ல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 200 to 250 crores. அது எடுத்த கலெக்ஷன் வந்து 375 crores. ஸோ மினிமம் அது பண்ணியிருக்கிற ப்ராஃபிட், அதாவது வந்து டோட்டலாக 125 crores அது ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்ட் 2ல் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டோட டெஃபினட்டாக அவங்க போட்ட முதலுக்கு மேலே அவங்க ப்ராஃபிட் எடுக்கலாங்கிறது கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ராஷ்மிகா மந்தானோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, அவங்க ரியலாகவே ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் அவங்க ரொம்ப நல்லா வந்து எவால்வ் ஆகிட்டு வராங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, ராஷ்மிகா மந்தானாவை டீப் ஃபேக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு பிராண்ட் அம்பாசிடராக போட்டிருக்காங்க. அப்படின்னா அவங்க வந்து அதில் பாதிக்கப்பட்டதுலாம் அவங்கள பிராண்ட் அம்பாசிடராக போட்டிருக்காங்க. ராஷ்மிகா மந்தானா இதில் கேரக்டர் ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கிளாமருங்கிற கோஷன்ட்டை விட்டுட்டு அவுட் சைட் கிளாமர் போயிட்டு கேரக்டர் ஆக்டிங் சப்போர்ட்டிவ் ரோல் ஆஸ் அ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டுல சமந்தா ஹீரோயினாக பண்ணியிருந்தாலும் சமந்தா வந்து ஆக்டிங்கில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ஃபிட்னஸில் எல்லா இடத்துலையும் வேறு லெவலில் போயிட்டாங்க. சாம் வந்து ரொம்ப இவங்களோட ஆக்டர் அவங்க கரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி பார்ட் 2ல் டேரிங்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்கலாம். அதாவது ராஷ்மிகா பதிலாக சமந்தா போட்டிருக்கலாம். ராஷ்மிகா பதிலாக ஏன் சமந்தா போட்டிருக்கலாம், எல்லாமே வந்து ஹீரோயின்ஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி ப்ரெசன்ஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு ராஷ்மிகா மேட்ச் ஆச்சோ அதோட ஒரு படி அதிகமாக தான் வந்து அந்த ஒரு பாட்டில் வந்து தூக்கின்னு போயிட்டாங்களே சமந்தா. அதுக்குமே என்ன வேணும், அந்த ஃபுல் படத்துலையும் நீங்கள் பேசப்படுறது பார்ட் 1ல் அந்த பாட்டு தான், அந்த லிரிக்ஸ் தான். அது அவ்வளோ கான்ட்ரவர்சியாக ஆச்சு. மென் அசோசியேஷன்லாம் வந்து அது மேலே கேஸ் போட்டாங்க. மென்லாம் ரொம்ப கேஷுவல் ஆட்டிடியூட், மேலே கேஸ் போடுற அளவுக்கு ஒன்றும் சீரியஸாக இல்லை. ஜென்ரலாக வந்து ஆண்களை பற்றி சொல்லி அந்த பாட்டு அந்த ஸ்டெப்பு வந்து இன்னொரு படத்தில் போட்டாங்க, டிடி ரிட்டர்ன்ஸ், இவர் சந்தானம். அதை அந்த ஸ்டெப்பை பார்த்து தான் நான் டிடி ரிட்டர்ன்ஸ் பார்க்கணுன்னே முதலே ட்ரெய்லர்லேயே முடிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து அந்த பாட்டு மற்ற மூவிஸ்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ டெஃபினட்டாக வந்து சமந்தா அதுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகிருப்பாங்க.